இப்போ வந்து தாவேகா வந்து வெற்றி பெற்றது 108 இடங்கள். திமுக கூட்டணியை உடைச்சு அங்கேருந்து எல்லாத்தையும் எடுத்துட்டாரு. இப்போ திமுக வந்து தனிமரமாக நிற்கிது அப்படின்லாம் சொல்லி பேசுகிறாங்க. நீங்கள் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்தும் பங்கு வேணும்னா முதல்ல நீங்கள் வந்து விஜயோட போய் கூட்டு சேர்ந்து நின்று ஜெயிக்க பார்த்துருக்கணும். நீங்கள் அந்த ரிஸ்க் எடுக்க பயந்தீங்க. விஜய் அவர்களே இவ்வளவு பெரிய வெற்றி தனக்கு கிடைக்கும் என்பதை உண்மையாக நம்பியிருக்க மாட்டார். 80 லட்சத்துக்கு மேல் இஸ்லாமியர்கள் தமிழகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய வாழ்வாதாரத்தை சிதைக்கக்கூடிய வகையில் ஆல்ரெடி இந்த IUML நடந்துகிட்டு இருந்திருக்கு. அப்படிப்பட்ட ஒரு கட்சிக்கு வந்து இன்னைக்கு வந்து நீங்க வந்து இது கொடுக்குறீங்க. ஒதுக்கப்பட்டாப்புல தானே நீங்க அந்த துறையை கொடுத்துருக்கிறீங்க. ஏன் அவங்களுக்கு வேற துறை கொடுத்துருக்கலாமே? நீங்க தான் சமூக நீதி பாதுகாவலராச்சு, நீங்க தான் சமூக நீதி காக்கிறவராச்சு, திங்க் டிஃப்ரெண்ட் ஆச்சு நீங்க தான். அப்ப ஏன் திரும்ப அவங்களுக்கு அதே துறையை கொடுக்குறீங்க? வன்னியரசுக்கு வந்து மினிஸ்டர் பதவி கொடுக்கும்போது திரு ராசா அவர்கள் வந்து பெண்களை கொச்சப்படுத்துகிற விதமாக ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தார். அது பெரிய சர்ச்சையை கிளப்பிச்சு. கோவில்களில் உள்ள சிலைகளை கேவலப்படுத்தியவர்களுக்கு இப்படிப்பட்ட பதிலடி தான் அவர்கள் கொடுப்பார்கள். ஏன்னா நீ சேர்ந்த சகவாசம் அப்படி இப்படிதான் நம்ம எடுத்துக்க முடியும். நீங்க 2 பேரும் சேர்ந்து கூட்டு கல்வாணித்தனம் பண்ணீங்க. இன்னைக்கு உங்களே அவன் தாக்குறான். நேற்று ஒரு பெண்ணுக்கு என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்க. இன்னைக்கு நேற்று வந்து கள்ளக்குறிச்சியிலே ஏதோ ஒரு ஊரில் இப்போ மார்னிங் வரும்போது பார்த்து வந்து நடு ரோட்டில் ஒரு பெண் வெட்டப்பட்டிருக்கிறார். அப்படியே தான் இருக்கிறது. பிரச்சனைகளாகத்தான் இருக்கிறது. இந்த பெண் வந்து இவ்வளோ தூரத்துக்கு ஒரு வந்து கோயம்புத்தூரில் இவ்வளோ பெரிய ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இதற்கு என்ன சொல்ல போகிறார் முதல்வர் விஜய்? இந்த சிங்கப்பெண்ணு, புலிப்பெண்ணு இதெல்லாம் என்னத்துக்கு? நாங்கள் ஆக்ஷனை கேட்குறோம். ஏதோ ஒன்று தவறு செஞ்சுட்டாங்க திமுக அப்படின்னும் போது நீங்கள் அதை மாற்றுன்னு சொல்லி வந்தீங்க இல்லையா? என்ன மாற்று கொடுத்துருக்கீங்க? நாளை நமது நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் சிறப்பு விருந்தினராக அதிமுக சிறுபான்மை பிரிவு துணை செயலாளர் பாத்திமா அலி அவர்கள் நம்மிடம் இணைந்திருக்கிறார். வணக்கம் மேடம். வணக்கம். இப்போ வந்து தாவேகா வந்து வெற்றி பெற்றது 108 இடங்கள். அந்த பெரும்பான்மை நிர்வகிக்கிற போதிய அளவு வந்து அவங்கள்ட்ட ஆள் இல்லை. திமுக கூட்டணியை உடைச்சு அங்கேருந்து எல்லாத்தையும் எடுத்துட்டாரு. இப்போ திமுக வந்து தனிமரமாக நிற்கிது அப்படின்லாம் சொல்லி பேசுகிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? இவங்க எடுத்திருக்கிறது திமுக கூட்டணியில் இருந்த கட்சிகளை. அது அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா IUML ஒரு தடவை ஜெயலலிதா அம்மாவோட தொடர்பில் இருப்பாங்க. அந்த கட்சியோட கூட்டணியில் தேர்தலை சந்திப்பாங்க. இன்னொரு தேர்தலில் உடனே DMK கிட்ட போவாங்க. ஏன்னா அவங்களுக்கு என்ன ஒரு ஸ்ட்ராட்டஜி தெரியும்னா, தமிழக மக்கள் ஒரு தடவை ADMK போட்டால் மறு தடவை DMK போடுவாங்கன்ற அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை பேஸ் பண்ணி இவங்க இங்கேருந்து அங்கே போவாங்க, அங்கேருந்து இங்கே போவாங்க. இது இஸ்லாமிய கட்சிகளுடைய நிலைமை. ஸோ அவங்க வந்து கட்சிக்குன்னு ஒரு பெரிய ஓட் பேங்க்கு, கட்சிக்குன்னு ஒரு எதுவுமே கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. 2வது விஷயம், காங்கிரஸை பொறுத்தவரை எப்பவுமே வந்து காங்கிரஸ் வந்து நடுவில் ஒரு பல ஆண்டு காலமாக நடுவில் வந்து இவங்களோட தொடர்பில் இல்லாமல் இருந்துச்சு. காங்கிரஸுடைய துன்புறுத்தல் என்ன பாதிக்கப்பட்டது என்பது கனிமொழி அவர்களை கேட்டால் நல்லா தெரியும். இதில் ராஜாத்தி இவங்க வந்து தயாளு அம்மாள் வந்து கலைஞர் டிவி அலுவலகத்தில் வைத்து என்கொயரி செய்யப்பட்டு கொண்டு இருக்கும் பொழுது கீழே வந்து காங்கிரஸ் வந்து கூட்டணியில் வந்து சீட்டு பேரம் பேசினாங்க. ஐயா கருணாநிதி அவர்கள் 63 சீட்டு கொடுத்தார். இதே காங்கிரஸுக்கு வீணா போன காங்கிரஸுக்கு 63 சீட்டு கொடுத்தார். 63 சீட்டில் எவ்வளோ ஜெயிச்சாங்கன்னு உலகத்துக்கு தெரியும். என்னெல்லாம் நடந்ததுன்னு தெரியும். கனிமொழி அவர்களை வந்து உள்ளே வச்சதும் தெரியும். அதை வந்து விடுவிப்பதற்காக இவர் போய் சோனியா காந்தி அவர்கள் வீட்டு வாசலில் நின்று தெரியும். ஸோ இதுதான் இப்போது அதையெல்லாம் மறந்து திரும்ப இவங்க கூட்டணி வச்சாங்க, என்னென்னமோ பண்ணினாங்க. இவர்கள் வந்து அதாவது தமிழகத்தில் மட்டும்தான் திமுகவால் உயிர் பெற்றிருந்த கட்சி காங்கிரஸ். ஸோ இன்றைக்கி அவங்க தனிப்பட்ட முறையில் ஜெயிச்சா மாதிரி அங்கே போய் நிற்கிறாங்க. 59 ஆண்டுகளுக்கு பிறகு மினிஸ்டர் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி 72 ஆண்டுகளுக்கு பிறகு கூட்டணிக்கு வரலாறுன்னு போடுறாங்க. நீ கூட்டணின்னா எப்போ நான் தனியாக நிற்கிறேன், இதுதான் என் கட்சி கொள்கை, நான் முஸ்லீம் லீக் என்னுடைய கட்சி கொள்கை இது, நான் இந்துக்களுக்கு எதிரானவன், வா பேசு, அப்போ பேசிட்டு என் தலைவர் இவர், எங்களுடைய முதலமைச்சர் கேண்டிடேட் இவர், நாங்கள் நிற்கிறோன்னு சொல்லி நின்று நீ பேசியிருந்தேன்னா நீங்கள் வந்து ஒரு கட்சி நீங்கள் ஓட்டு வாங்கினீங்க, நான் ஒத்துப்பேன். இல்லை அதே மாதிரி விசிகாவை பொறுத்தவரை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர்கள் ஒரு கட்சி எல்லாரோடையும் இருந்திருக்காங்க. 3வது அணி கூட ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அவங்க ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு. 3rd ஃப்ரண்ட் கூட ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதிமுகவோட இருப்பாங்க, திமுகவோட இருப்பாங்க, 3வது ஃப்ரண்ட் போவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. இத்தனை ஆண்டு காலமாக இந்த கொஞ்ச நாளில் ஆதவ அர்ஜுனா அவர்களால் தான் அது முதலாக எதிரொலிக்கப்பட்டது. எங்களுக்கு வந்து ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்ற ஒன்றை கொண்டு வந்து ஸோ அதை பேஸ் பண்ணி அவங்க போயிட்டாங்க. ஆனால் நீங்கள் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு வேணும்னா முதல்ல நீங்கள் வந்து விஜயோட போய் கூட்டு சேர்ந்து நின்று ஜெயிக்க பார்த்துருக்கணும். நீங்கள் அந்த ரிஸ்க் எடுக்க பயந்தீங்க. விஜய் அவர்களே இவ்வளவு பெரிய வெற்றி தனக்கு கிடைக்கும் என்பதை உண்மையாக நம்பியிருக்க மாட்டார். அந்த நம்பிக்கை யாருக்குமே தமிழகத்தில் அந்த நம்பிக்கை இல்லை. அதனால தான் நீங்கள் வந்து வேடிக்கை பார்த்தீங்க எல்லாரும். விஜய் வந்து ஒரு 15 எடுப்பார் 20 எடுப்பாருன்னு சில மீடியாக்கள் பேசினாங்க, சில பேர் ஒன்று கூட எடுக்க மாட்டாங்கன்னு பேசினாங்க, எல்லாம் முடிஞ்சு.
ஸோ அந்த ஒரு ரிஸ்க் எடுத்து பார்த்து நாங்கள் எங்களுடைய வேட்பாளர்கள் நிறுத்துகிறோம் என்று நிறுத்த முடியாமல் திமுகவினுடைய முகத்திரையில் நின்று ஸ்டாலின் அவர்கள் தான் முதல்வர் என்று சொல்லி அங்கே கூட்டணியில் ஜெயிச்சதுக்கப்புறம் இன்னைக்கு இவங்க வந்து இவங்களோட போய் ஒட்டிக்கிட்டு இருக்காங்க, இவர்களை பிரித்ததாக அவர்கள் சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்றால் அவர்கள் தனிப்பட்ட கட்சி தான், அவர்கள் திமுகவினர் கிடையாது. அப்போ இவர்கள் தனிப்பட்ட கட்சியினர். இவங்க இன்னைக்கு உங்களோட இருப்பாங்க, நாளைக்கு திரும்ப ஏடிஎம்கேவோட போவாங்க, டிஎம்கேவோட போவாங்க, இல்லை புதுசாக வேறு கட்சி வந்து அவங்களோட போவாங்க. இதற்கெல்லாம் இவங்க சந்தோஷப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இன்னொன்று என்னென்னா, இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு, இனிமேல் தான் வரும். ஏன்னா இனிமேல் நீங்கள் திட்டங்கள் போடணும், பட்ஜெட் போடணும், உங்களுடைய அனைத்து திட்டங்களுக்கும் இவங்களுடைய ஆதரவெல்லாம் வேணும். ஏன்னா உங்களது மைனாரிட்டி கவர்மெண்ட், புரியுதுங்களா? ஸோ இது அத்தனைக்கும் இவங்களை வந்து நீங்கள் எதிர்பார்த்தே காத்து கொண்டிருந்த இந்த 10 பேருடைய ஆதரவு இல்லாமல் இவர்களால் எதுவுமே செய்ய முடியாது என்ற ஒரு நிலையில் தான் நீங்க இருக்கிறீங்க. அமைச்சரவையில் இடம் கொடுத்துட்டாரு, நீங்க அமைச்சரவையில் இடம் கொடுத்துடுறீங்க. அமைச்சரவையில் நீங்க இடம் கொடுக்குறீங்க, நாளைக்கு அவங்க செய்யற தப்புக்கு யார் பொறுப்பேற்றுப்பார்? விஜய் பொறுப்பேற்றுப்பாரா? சொல்லுங்க. சிறுபான்மை நலத்துறை என்பதை IOML-க்கு கொடுத்துருக்கீங்க. இப்போ அவர்களுக்கு சிறுபான்மை துறையை இவர் அள்ளி வழங்கி இருக்கிறார். நம்ம புது முதல்வர் வந்து அள்ளி வழங்கி இருக்கிறார் அவர்களுக்கு. இதுலேருந்தே அவங்களுடைய இன்எஃபிஷியன்சி தெரியுது. என்னன்னு கேட்டேன்னா, எந்தெந்த துறைகள் இது வந்து சிறுபான்மை காவலர்கள்னு சொல்லக்கூடிய இடத்துல, நான் எனக்கு சிறுபான்மை ஓட்டு எனக்கு போட்டிருக்காங்க நம்பக்கூடிய இடத்துல முதல்வர் விஜய் அவர்கள் அந்த இதை வந்து இன்னொரு கட்சிக்கு கொடுக்குறார் என்றால், கூட்டணியில் அலையன்ஸில் இருக்கிற ஒரு கட்சிக்கு கொடுக்குறார், அந்த கட்சியும் எப்படின்னா உங்களுக்கு நான் வந்து சப்போர்ட்டே கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தேவைப்படுகிற சப்போர்ட் கிடைச்ச உடனே கூட நானும் வந்து சேர்ந்துக்கிறேன் வாண்டடாக வண்டியில் வந்து ஏறினவங்க தான் இந்த IOML. இப்போ அவங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு என்றால் இவங்க கட்சியில் இவங்களுடைய இதில் முஸ்லீம் ஜெயிச்சவங்க யாரும் இல்லையா? ஏன்னா நீங்கள் அது முக்கியமான துறைங்க. இப்போ இங்கே இருக்கிற இஸ்லாமிய மக்கள் வந்து அதை எதிர்பார்த்து ஒரு 80 லட்சத்துக்கு மேலே இஸ்லாமியர்கள் தமிழகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய வாழ்வாதாரத்தை சிதைக்கக்கூடிய வகையில் ஆல்ரெடி இந்த IOML நடந்துகிட்டு இருந்திருக்கு. வக் போர்டில் வச்சு எல்லாருடைய இதையும் வந்து வக்ஃபு சொத்துக்களை எல்லாம் அவ்வளோ இது பண்ணியிருக்கேன். அப்படிப்பட்ட ஒரு கட்சிக்கு வந்து இன்னைக்கு வந்து நீங்கள் வந்து இது கொடுக்குறீங்க. வாக்குகளை கவரவா மேடம்? அந்த வாக்குகளை கவர்றதுக்காக இல்லை, அந்த வாக்குகளை இவங்க கவரவே முடியாது. அந்த வாக்கு ஏன்னா UML ஜெயிச்ச ஷாஜகானுக்கு கிடைச்ச வாக்கு திமுகவுடைய வாக்கு, ஷாஜகானுக்கு கிடைக்கல. ரெண்டாவது விஷயம், வன்னி அரசுக்கு நீங்கள் என்ன தொகுதிக்கு என்ன போர்ட்ஃபோலியோ கொடுத்துருக்காங்க? சமூக நீதித்துறை. ஏன் உங்களுக்கு வேற துறை கிடைக்கல? பொதுத்துறை, பொதுவாக இருக்கக்கூடிய துறைகள் எதுவும் கொடுக்கலையா? நீங்கள் யாரும் உங்களுக்கு அந்த துறை தான் சொல்லி நீங்கள் அந்த ஒதுக்கப்பட்டாப்புல தானே நீங்கள் அந்த துறையை கொடுத்துருக்கிறீங்க. ஏன் அவங்களுக்கு வேற துறை கொடுத்துருக்கலாமே? நீங்கள் தான் சமூக நீதி பாதுகாவலராச்சு, நீங்கள் தான் சமூக நீதி காக்கிறவராச்சு, திங்க் டிஃப்ரெண்ட் ஆச்சு நீங்கள் தான். அப்போ ஏன் திரும்ப அவங்களுக்கு அதே துறையை கொடுக்குறீங்க? புரியுதுங்களா? அப்போது அரசியலாக மட்டும்தான் இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னொன்று கேட்டிங்கன்னா, இவங்க பேசுகிறது எல்லாம் நிஜமாகவே பார்த்தீங்கன்னா இந்த சோஷியல் மீடியாவில் எதுலேயும் முதன்முறையாக தான் வந்து சிறு வயதில் இளம் வயது பெண் மினிஸ்டர்ஸ் வந்திருக்காங்க அப்படி இப்படி. ஒன்றுமே 77லேயே சுஷ்மா ஸ்வராஜ் அவர்கள் ஹரியானா மாநிலத்தில் முதல் முறையாக கல்வி மந்திரியாக பொறுப்பேற்றார் 77. அப்போ அவங்க ஏற்கும்பொழுது அவங்களுக்கு 25 வயசு. அவ்வளோ விடுங்க. நம்ம தமிழகத்தில் 80ல் வந்து எம்ஜிஆர் அவர்களுடைய புரட்சி தலைவருடைய அமைச்சரவையில் விஜய் பாபு யாரோ ஒரு பேர் நினைக்கிறேன், அவரும் வந்து 26 வயதுலேயும் என்னமோ 80ல் 25 வயது தான் 80ல் வந்தார். அதுக்கு முன்னால் சுஷ்மா ஸ்வராஜ் அம்மா வந்துட்டாங்க. ஸோ இது நீங்கள் எப்படி ஒரு வரலாறு தெரியல, அரசியல் தெரியல, வந்ததெல்லாம் போடுறீங்க. இன்னொன்று அந்த கீர்த்தனான்னு அந்த ஒரு மினிஸ்டர் அந்த அம்மா சொல்கிறாங்க, நான் தான் முதல் பெண் அமைச்சர். அது சொல்கிறதுக்கே அவங்களுக்கு கூச்சமா இல்லையான்னு எனக்கு தெரியல. நீங்கள் ஒரு அமைச்சர், உங்களுக்கு அது தெரியுமா தெரியாதா? இங்கே வந்து பெண்மணி அரசாண்ட முதல் பெண் முதல்வர் எந்த இடத்துலங்க? ஜானகி ராமச்சந்திரன் அவர்கள். இத்தனை வருடங்களாக அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வந்து அம்மா வந்து இத்தனை வருஷம் ஆட்சி பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு இடத்துல எத்தனையோ பெண் அமைச்சர்கள் இருந்திருக்கிறாங்க. இதுக்கு முன்னால் காங்கிரஸில் இருந்திருக்கிறாங்க, எத்தனை பேர் இருந்திருக்கிறாங்க. அப்போ எதுவுமே இல்லாத மாதிரி நான் தான் முதல் பெண் அமைச்சர்னு சொல்கிறதெல்லாம் அப்போ அவர்களுடைய என்ன சொல்கிறீங்க, அவங்களுடைய எஃபிஷியன்சி மேலே ஒரு டவுட் வருது இல்லை? இங்க வந்து கல்வி தகுதியே சில பேர் போலியா கொடுத்தாலாம் வந்து தகவல் வந்துச்சு மேடம். நிறைய வந்திருக்கேன். கல்வித்துறை அமைச்சர் தானே இவரு, நம்ம ராஜ்மோகன், அவரே தவறாக கொடுத்துருக்காருன்னு தானே வந்திருக்கு. மற்றவங்களாம் அவனுக்கு கல்வித்துறை அமைச்சரே கல்வியில் இது வந்து தப்பாக கொடுத்துருக்காருன்னு வந்திருக்கு. அதுதான் சொல்கிறேன், இப்போ தான் அவங்க வந்து பார்க்குறாங்க அரசியல் என்பது ஒரு பெரிய ஒரு சமுத்திரம் மாதிரி, அதுலேயும் ஆட்சி பொறுப்பு என்பது முள்படுக்கை. புரியுதுங்களா? அதை கிரிட்டிசைஸ் பண்ணும்போது ஈஸியாக இருந்திருக்கும். உள்ளே வந்து உட்காரும் பொழுது தான் அதில் என்ன வந்து ப்ளஸ்ஸு மைனஸு யார் யார் என்னென்ன. இன்னொன்று, அதிகாரிகளை மட்டும் நம்பி ஒரு ஆட்சியை நடத்த முடியாது.
ஏன்னா அதிகாரிகள் சென்று வாக்கு கேட்க போவதில்லை. அடுத்த 5 வருஷத்துல அவங்களை நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணீங்கன்னா அவங்க பாட்டு வேற இடத்துக்கு போயிடுவாங்க. மக்களை சென்று சந்திக்க வேண்டியது அரசியல்வாதிகள் தான், ஆட்சி நடத்துபவர் அரசியல்வாதிகள் தான், அந்த கட்சி தான் போய் கேட்கணும். அப்போ நீங்க வந்து ஒரு பியூரோக்ராட்ஸை நம்பி மட்டும் அவன் வந்து ஆட்சியை நடத்தவே முடியாது. என்னப்பா போட்ட மினிஸ்டர்ஸ் எல்லாமே புதிய மினிஸ்டர்ஸ். ஸோ இப்போ போக்குவரத்து துறையில் ஒருத்தரை போட்டிருக்காங்க, அறநிலையத்துறையில் ஒருத்தரை போட்டிருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து எப்படி அந்த துறையை வந்து ரன் பண்றதுக்கு பின்புலமா இருக்கக்கூடியது அரசு அதிகாரிகள். இதெல்லாம் அரசு அதிகாரிகளுடைய துணை வேண்டும், அதை நான் மறுக்கல. அரசு அதிகாரிகளே ஒரு துறையை வந்து ரன் பண்ணுறதுங்கிறது வந்து தவறான முடிவுகளுக்கு நோக்கி சென்றுவோம். அதுதான் நான் சொல்ல வரேன். ஏன்னா யூ ஷுட் ஹேவ் சம். இந்த நான் என்ன கேட்குறேன், இந்த சின்ன சாதாரண விஷயத்தை கூட அடுத்தவங்க சொன்னா அப்புறம் அந்த அம்மாவே சொல்றாங்களே, அதுதானே வேடிக்கையா இருக்கு. என்ன சொல்றாங்கன்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க அவங்க. ஸோ இது பேசிக் நாலேஜ் கூட இல்லையா? அப்போ இது அத்தனைக்கும் யாருக்கு கெட்ட பேர் வரும்? மாற்றத்தை கொடுக்கிறேன் என்று சொல்லி உள்ளே வந்து இருக்கின்ற முதல்வர் விஜய் அவர்களுக்குத்தான் பிரச்சனை வரும். அப்போ அவர் எப்படி பண்றாருன்னு பார்க்கணும். இனிமேல் தான் வந்து ஆட்டமே இருக்குது. இது ட்ரெய்லர் கூட இல்லை, வெறும் டீசரில் நீங்கள் நல்லா சொல்லுவாங்க. இந்த பொண்ணு பார்க்க வரும்போது நல்லா மேக்கப் போட்டு நல்லா இருக்கும். 10 நாள் கழிச்சு கல்யாணம் ஆகி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் அந்த பொண்ணுடைய அந்த மருமகனுடைய குணங்கள் தெரியும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனால் தமிழக மக்கள் தவறிழைத்து விட்டார்கள். நம்மளுடைய குறிப்பாக நம்ம எம்எல்ஏ யார், பேர் என்ன, அவனுக்கு என்ன தகுதி, அவன் இந்த இடத்த களப்பணி ஆற்றி இருக்கிறாரா, நம்மளோட சேர்ந்து இருக்கிறாரா, நம்மளுக்கு நிற்பாரா, அவருடைய வீட்டு அட்ரஸ் கூட ஒருத்தனுக்கும் தெரியாதுங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் 108 பேரை செலக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த 108 பேரில் 4-5 பேரை கூட விடுங்க. ஏன்னா அந்த கட்சியினுடைய மூத்த தலைவர்களாக அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க, அவங்கள கூட விட்டுடலாம் மற்றவங்களெல்லாம். அப்போ இத்தனை பேருக்கு 100க்கு மேற்பட்டவர்களுடைய அவர்களை அட்ரஸே தெரியாதவங்களை கொண்டு வந்து எம்எல்ஏ ஆக்கி, அட்ரஸே தெரியாதவங்களை கொண்டு வந்து இன்றைக்கி வந்து அமைச்சர்களை ஆக்கி தமிழகத்தை வந்து ஒரு விளையாட்டு பூமியாக மாற்றி இருக்கிறார்கள் என்பதுதான் வருத்தத்துக்குரிய வேதனைக்குரிய விஷயமாக இருக்கிறது. அந்த விளையாட்டினால் மற்ற கட்சிகள் பாதிக்கப்பட்டதாக இவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த கட்சிகள் பாதிக்கப்படாது. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி பல மடங்கு பாதிப்புகளை அவர்கள் பார்த்துவிட்டுத்தான் அவர்கள் வந்து நின்று இருக்கிறாங்களே ஒழிய, உடைக்க வந்து கண்ணாடி தான் உடைந்து போகுமே ஒழிய, உடைக்க கல் இன்னொரு கல்லாதாகும், அது வந்து சிலையாகத்தான் மாறுமே ஒழிய, இவங்க நினைக்கிற மாதிரி இன்னொரு கட்சி எப்பவுமே ஒன்று தழிச்சு ஒன்று உருவாக முடியாது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வந்து இவருடைய ஆட்சி எப்படி போகுதுங்கிறது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஏன்னா இவங்க சொன்னது எதுவுமே நடக்கல. 50 டாஸ்மாக் மூடினேன்னாங்க. நான் பார்த்துருக்கேன் எல்லா இடத்துலையும் டாஸ்மாக்னு இருந்த இடத்துல ப்ரைவேட் பேர் வந்திருக்கு. இப்போ நான் அது எங்கே வேணால் நான் சொல்லுவேன், யார் வந்து கேட்டால் கூட நான் சொல்லுவேன். அந்த மாதிரியான நிறையா விஷயங்கள் இருக்கின்றது. ஸ்கூல் பக்கத்தில் பஸ் ஸ்டாண்டு இருந்தாங்க, நொங்கம்பாக்கத்தில் போய் சொல்லுங்கள், பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாலே டாஸ்மாக் இருக்குது. முன்னால் டாஸ்மாக்னு இருந்து இப்போ வேறு பேரில் போட்டு ஓடுது. இப்படித்தான் எல்லா இடத்துலையும் நடந்து கொண்டிருக்கிறது. எல்லாத்துக்கும் மேலே பெண்களுக்காக சிங்கப்பெண் படை. நேற்று ஒரு பெண்ணுக்கு என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்க. இன்னைக்கு நேற்று வந்து கள்ளக்குறிச்சியிலே ஏதோ ஒரு ஊரில் இப்போ மார்னிங் வரும்போது பார்த்துட்டு வந்தேன், நடு ரோட்டில் ஒரு பெண் வெட்டப்பட்டிருக்கிறார். இதெல்லாம் என்ன சிங்கப்பெண்கள்லாம் எங்கே போயிட்டாங்க? புரியுதுங்களா? நீங்கள் வந்து என்ன சொல்கிறீங்க, அதாவது வந்து ஒரு பிம்பத்தை ஒரு என்ன சொல்கிறீங்க, அது அட்ராக்டிவாக நீங்கள் ஒன்று சொல்லிவிட்டு அது வந்து மக்கள்கிட்ட போய் ஈர்த்திருச்சு, எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆச்சு நினச்சிட்டு இருக்கீங்க. அப்படியே தான் இருக்கிறது. பிரச்சனைகளாகத்தான் இருக்கிறது. இந்த பெண் வந்து இவ்வளோ தூரத்துக்கு ஒரு வந்து கோயம்புத்தூரில் இவ்வளோ பெரிய ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இதற்கு என்ன சொல்ல போகிறார் முதல்வர் விஜய்? ஸோ இது கேட்கறதும் தப்பு தான். ஏன்னா இப்போ தான் வந்திருக்காரு, நான் இல்லைன்னு சொல்லலை. இதெல்லாம் மாற்றம் தருவன்னு சொல்லி தான் கரெக்டுங்களா? இப்போ இந்த கேள்வி வரும்போது நம்ம சொல்லலாம், சரிங்க இப்போ தானே வந்திருக்காரு, கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது கிடையாது. ஆனால் மாற்றத்தை தருவோம் என்று சொன்ன நீங்கள் மறுநாளே வந்து நாங்கள் சிங்கப்பெண் படைன்னு போட்டு, ஏற்கனவே பெண்களுக்காக முதலில் போலீஸ் காவல் நிலையங்களை கொண்டு வந்தவர் அம்மா தான் பெண்கள் வந்து பெண்கள்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு பெண்களுக்குரிய காவல் நிலையங்களை ஏற்பாடு பண்ணாங்க. அப்படிப்பட்ட ஆட்சி நடந்த இந்த ஊரில் நாங்கள் தான் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு இப்போ அதுக்கு ஒரு பேரெல்லாம் வச்சு நீங்கள் வந்து வெறும் வந்து இந்த செரி பிக்கிங் மாதிரி நீங்கள் வந்து யூ கேன் நாட் டெல் தட் இது பண்ணிட்டா இவங்க மக்கள் மறந்துடுவாங்க, ஒரு சும்மா ஒரு பாவலா காமிக்கிற மாதிரி காமிச்சிட்டு நீங்கள் பண்ணீங்க. இப்போ இந்த 2 இன்சிடென்ட்டுக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? இந்த கடந்த 10 நாட்களாக நடந்த கொலைகளுக்கு என்ன பதில் சொல்ல போகிறாங்க? எத்தனையோ கொலைகள் நடந்தது. கொலைகள்லாம் நடக்காமல் அப்படியே தமிழ்நாடு வந்து அப்படியே அமைதி பூமியெல்லாம் இல்லை, எப்படி இருந்ததோ அப்படியே தான் இருக்குது. இப்போ இந்த பெண்கள், பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு என்ன சொல்ல போறாங்க? தாவேக்காவோட முடிவு என்னவா இருக்கும் மேடம்? ஆக்சுவலி மாற்றம் தரேன்னு சொல்லிட்டாங்க. பெண்களுக்கு தொடர்ந்து நடக்குது. அங்கங்கே வந்து நாங்கள் வந்து குற்றவாளியை பிடிக்கிறோம், கஞ்சாவை பிடிக்கிறோம், அது பிடிக்கிறோம் ஒரு பக்கம் செய்திகளும் வருது. அதுபோக வந்து இப்போ வந்து இந்த கோயம்புத்தூர் சம்பவம் வந்து ரொம்ப பெரிய பரபரப்பு மட்டும் இல்லைங்க, இது வந்து வருந்தத்தக்க வேண்டிய விஷயம். நீங்கள் இந்த மாற்றத்தை கொடுக்குறேன், நாங்கள் சிங்கப்பெண் படையை போட்டோம், அதை பண்ணிட்டோம், இதை பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு இப்போ இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? ஒரு பெண் நடு ரோட்டில் வெட்டி கொல்லப்பட்டிருக்கு, அதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? இன்னும் பல பெண்களுக்கு பல விதமான விஷயங்களுக்கு இந்த மாதிரி நடந்துருக்கு. திருச்சியில் ஐஜி ஆபீஸ் முன்னாடி ஒரு கல்லை வச்சு ஒரு மாணவியை அடிச்சாங்க. இதுக்கெல்லாம் நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? அப்போ இந்த சிங்கப்பெண்ணு, புலிப்பெண்ணு இதெல்லாம் என்னத்துக்கு? நாங்க ஆக்ஷனை கேட்குறோம்.
ஏதோ ஒன்று தவறு செஞ்சுட்டாங்க திமுக அப்படின்னும் போது நீங்கள் அதை மாற்றுன்னு சொல்லி வந்தீங்க இல்லையா? என்ன மாற்று கொடுத்துருக்கீங்க? அது 10 நாளாக இருக்கட்டும் 15 நாள் இருக்கட்டும், நீங்கள் என்ன மாற்று கொடுத்துருக்கீங்க? ரெண்டாவது விஷயம், ஆனந்த் அவர்கள் மீது டெண்டரில் வந்து ஏதோ முறைகேடு பண்ணிட்டான்னு அதுக்குள்ளே 10 நாளைக்குள்ளே ஒரு டெண்டரை வந்து கால் ஃபார் பண்ணி அதை அலோகேட் பண்ணி எப்படிங்க முடியும் இதெல்லாம்? கொஞ்சம் ஏன்னா நீங்கள் அந்த இடத்துல போய் உட்காந்து பழைய ஃபைல்ஸ் எடுக்கிறதுக்கே நாள் ஆகும் இல்லையா? அதை 10 நாளைக்குள்ளே நீங்கள் எப்படி டெண்டர் கால் ஃபார் பண்ண முடியும்? ஆனால் இவங்களால பண்ண முடியும். ஏன்னா இவங்க மாற்றம் சொல்லிட்டு மாவட்ட செயலாளர்கள் பதவிக்கே காசு வாங்கினவங்க தான் தாவேகாவினர், கட்சியிலே காசு வாங்கினவங்க. ஒரு பொண்ணு வந்து உட்காந்து அழுதால அந்த இடத்துல, அவங்க கட்சியை சேர்ந்தவங்க, அதுக்கே பாதுகாப்பு கொடுக்கலையே. இவங்க என்ன சிங்கப்பெண்ணை வச்சு இவங்க யாருக்கு பாதுகாப்பு கொடுத்துட போகிறாங்க? ஸோ இவங்க சொல்வது அத்தனையுமே மக்களை ஏமாற்றி விட்டாங்க, பச்சையாக ஏமாற்றிருக்காங்க. இதில் வந்து அதாவது சொல்லக்கூடாது, தற்கொலை கும்பல் வந்து மொத்தமாக போய் விழுந்துடுச்சு. பேரண்ட்ஸை வந்து அதை பண்ணி இதை பண்ணி இந்த மக்கள், தமிழக மக்கள் முழுமையாக ஏமாற்றப்பட்டு விட்டார்கள். அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும். அவங்க குடும்பத்தில் இருக்க, ஒருவேளை அந்த பேரண்ட்ஸ் அப்படி கூட நினச்சிக்கணும், நம்ம வச்சிருக்கிறது ஒரு குழந்தை, ஒருவேளை விஜய் ஜெயிக்கலன்னு நம்ம பிள்ளைக்கு ஏதாவது ஆயிடுமோ நினச்சி கூட அவங்க ஒரு ஃபோர்ஸில் கூட ஓட்டு போட்டிருக்கலாம். குழந்தைகளை வந்து பேச வச்சு ஓட்டு வாங்குறது அந்த குழந்தைங்களுக்கு என்ன தெரியும்? எப்படி நீங்கள் அந்த ஓட்டெல்லாம் வாங்கினீங்க? புரியுதுங்களா? அப்போது இவர்கள் வந்து ஒரு மயக்கத்தில் வச்சா மாதிரி வச்சு மக்களுடைய மதியை வந்து மதியிழக்க வைத்து இவங்க வேலையை பண்ணியிருக்காங்க. ஆனால் அதுவும் கலைஞ்சு போகும். இவருடைய வேட்பாளர்களில் 40% மேலே குற்ற பின்னணி உள்ளவர்கள்னு சொல்கிறாங்க. மற்ற ஏடிஎம்கே டிஎம்கேல கூட இல்லை அப்படின்ட்டாங்க. ஸோ இவ்வளவு பிரச்சனைகளோடு தான் அவர் வந்து ஆட்சியை ஆரம்பித்து இருக்கிறார் முதல்வர் விஜய் அவர்கள். இன்னொன்று, அவருடைய முகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மலர்ச்சியே தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மலர்ச்சி தெரியல. ஒரு சாதாரண ஒரு சின்ன போஸ்ட், ஒரு எலிவேஷன் கிடைச்சா கூட நம்ம மூஞ்சில் ஒரு பிரகாசமாக இருக்கும், நம்ம அதை என்ஜாய் பண்ணுவோம். நம்மளை மீறி நம்மளுக்கு அந்த சிரிப்போ அந்த முகத்தில் ஒரு மலர்ச்சியோ வரும். அப்படிப்பட்ட ஒரு மலர்ச்சியை நான் வந்து முதல்வர் அவரிடம் பார்க்க முடியல. ரொம்ப சீரியஸாக டென்ஷனாகவே இருக்கிற மாதிரியே இருக்குது. ஏன்னா பொறுப்புகளை உணர்ந்து இருக்கிறார் என்று தான் நான் நினைக்கிறேன். அந்த பொறுப்புகளை எப்படி கொண்டு போக போகிறார்னு நம்ம பார்ப்போம். ஏன்னா அது வந்து ஒன்றும் ஈஸி ஒன்றும் கிடையாது. அது ஹிமாலயன் டாஸ்க். இப்போ வந்து வன்னியரசுக்கு வந்து மினிஸ்டர் பதவி கொடுக்கும்போது திரு ஆர் ராசா அவர்கள் வந்து பெண்களை கொச்சப்படுத்துகிற விதமாக ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தார். அது பெரிய சர்ச்சையை கிளப்புச்சு. திமுகனா இப்படி தான் இருக்குங்கிறதுக்கு ஒரு அறிகுறியாக அதை எடுத்துக்கலாம். இல்லை, திமுக அப்படித்தான் இருக்குன்னு இல்லை. திமுகவோட தானே இவங்க தானே சேர்ந்து சுற்றிக்கிட்டு இருந்தாங்க. இவர்கள் வன்னியரசு சார்ந்த கட்சி என்ன விசிகாவுடைய தலைவர் திருமாவளவன் என்ன சொன்னார்? கோவில்களில் உள்ள சிலைகளை கேவலப்படுத்தியவர்களுக்கு இப்படிப்பட்ட பதிலடி தான் அவர்கள் கொடுப்பார்கள். ஏன்னா நீ சேர்ந்த சகவாசம் அப்படி, உன்னுடைய சகவாசம், அவங்களோட சேர்ந்து நீ எல்லாரையும் பேசின, இன்னைக்கு நீ வெளில வந்தோடனே உன்னையும் பேசுகிறாங்க. ஸோ இது திமுகவினுடைய பரம்பரை பழக்கமே. பெண்களை, தங்களுக்கு எதிரானவர்களை கேவலப்படுத்துவது என்பது திமுகவினுடைய அவங்களுடைய கட்சியினுடைய வந்து ப்ரையாரிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, அது தெரிஞ்சாதான் உள்ளே சேர்த்துப்பாங்க. எவ்வளோ கெட்ட வார்த்தை தெரியுன்ற மாதிரி தான் இன்டர்வியூவில் கேட்குற மாதிரி, எத்தனை கெட்ட வார்த்தை தெரியும், நீ எப்படிலாம் பேசுவேன்ற மாதிரி தான் அவங்க. இதுதான் திமுக. கலைஞர் கருணாநிதி அவர்கள் பேசாத பேச்சா எல்லா பேச்சும் பேசினார். அதனால் இவர்களெல்லாம் இப்படித்தான். அதனால் அவங்களெல்லாம் நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது, செய்ய முடியாது. புரட்சி தமிழன் அண்ணன் எடப்பாடியாருடைய தாயாரை கேவலமாக பேசியவர் தான் இந்த ஆர் ராசா அவர்கள். புரியுதுங்களா? இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இவங்க எல்லாருக்குமே என்னென்னா, அடுத்தவர்களை தவறாக பேசினால் இவங்க கரெக்டாக இருக்கும்னு நினைப்பாங்க. ஆனால் இந்த தடவையில் வந்து எனக்கு அது ஒரு பெரிய ஒரு விஷயமா தெரியல. ஏன் கேட்டிங்கன்னா, தீஸ் பீப்புள் டிசர்வ் திஸ், விசிகா பீப்புள் டிசர்வ் திஸ் டைப் ஆஃப் கமெண்ட். ஏன்னா அவரோட கூட இருந்து எத்தனை பேர் நீங்கள் பேசுனீங்க? எத்தனை இந்துக்களுடைய மனம் புண்பட்டு இருக்கும் அந்த நேரத்தில்? கோவில்களில் சிலைகள் வந்து ஆபாசமானதுன்னு சொல்லும் பொழுது எவ்வளோ பேர் மனசு புண்பட்டிருக்கோம் சொல்லுங்க. ஒரு காயத்ரி ரகுராமை பற்றி எவ்வளோ கேவலமாக பேசினார்கள். அப்போ வந்து அவங்க பெண் இல்லையா? ஸோ இப்படி எத்தனையோ விஷயங்களை பேசின அவங்களுக்கு இது தேவைதான். இப்படி தான் நம்ம எடுத்துக்க முடியும். நீங்கள் 2 பேர் சேர்ந்து கூட்டு கல்வாணித்தனம் பண்ணீங்க, இன்றைக்கி உங்களே அவன் தாக்குறான். ஆனால் இதுதான் திமுகவினுடைய நிலைமை. என்றைக்குமே இந்த மாதிரி ஒரு கேவலமான கமெண்ட்டு அதிமுகலேருந்து எவர்கிட்டேருந்து வந்திருக்காது. அதை நீங்கள் எப்படி வேணால் பார்த்துக்கோங்க, எந்த இடத்துல வேணால் எடுத்து பார்த்துக்கோங்க. கேவலமான கமெண்ட்டை அதிமுக என்றைக்குமே என்டர்டெயின் பண்ணதில்லை. அந்த மாதிரி கமெண்ட்டே வராது. அதுதான் அதிமுக. இதுதான் மக்களுக்கு வந்து பிடித்த கட்சியாக இன்றைய வரைக்கும் இருக்கிறது வந்து அதிமுக இருக்குது. திமுகவினுடைய தரம் எப்பவுமே தாழ்ந்தது தான். அதை வந்து ஆர் ராசா பல்வேறு சூழ்நிலையில் காமிச்சுக்கிட்டே இருக்காரு. ஏன்னா அது நம்ம சொல்லிட்டோம்னா அப்புறம் அவங்க உடனே அது சமூக நீதி அது இதுன்னுவாங்க. எந்த சமூக நீதியும் அவங்கள்ட்ட கிடையாது, எந்த நீதி நியாயமும் அவங்கள்ட்ட கிடையாது. எந்த ஒரு டெக்கோரம், ஒரு ஸ்டேஜில் என்ன பேசணும், இல்லை அடுத்தவர்களை பற்றி என்ன பேசணும்னு ஒரு முறையற்ற பேச்சுக்களை பேசக்கூடியது தான் திமுக. அதிலும் குறிப்பாக ஆர் ராசா அதில் வல்லுநர்னே சொல்லலாம். கெட்ட வார்த்தைகளையும் அடுத்தவர்களை தாக்குவது. கேட்டால் அவர் தமிழ், இவர் பெரிய கருணாநிதி நினைப்பு, அதனால தமிழ் அப்படி இப்படின்பாரு.
எல்லா இருந்தாலும் அவர் கருணாநிதி தனத்தை மிக முக்கியமாக பின்பற்றுகிற ஆர் ராசா என்று எடுத்துக்கொள்ளலாம். அவர் வந்து பெண்களை எப்படி கேவலமாக பேசினாரோ அதை இவர் அப்படியே ஃபாலோ பண்றாரு. இப்போ வந்து தாவேக்காவில் இருக்கக்கூடிய தாவேக்காவுக்கு வந்து ஆதரவு கொடுத்த விசிகா, கம்யூனிஸ்ட் கட்சிகள், ஐயுஎம்எல் இதெல்லாம் வந்து வருகின்ற காலங்களில் திமுக கூட கூட்டணி வைக்கிறதுக்கு வாய்ப்பு. அதுதான் நான் சொல்லிட்டேங்க. கண்டிப்பாக இவங்கெல்லாம் தனிப்பட்ட கட்சிங்க. விசிகாவாக இருக்கட்டும், ஐயுஎம்எல்லாக இருக்கட்டும், கம்யூனிஸ்டாக இருக்கட்டும். ஒரு தடவை ஏடிஎம்கேல இருப்பாங்க, மறு தடவை டிஎம்கேல போவாங்க. அம்மா 10 கொடுத்தா அம்மாட்ட போவாங்க. அம்மா 2 இவங்க ஐயா 10 சீட்டில் இவங்க வாங்கினதில்லை கம்யூனிஸ்ட்லாம். இவங்க 2 சீட்டு கொடுத்தா இந்த தடவை இவங்ககிட்ட போவாங்க, 3 சீட்டு இங்கே கொடுத்தா இங்கே போவாங்க. இதுதான் இவர்களுடைய கம்யூனிஸ்ட்டு. இவங்க பேர் என்ன, ஐயுஎம்எல் ப்ளஸ் வந்து அனைத்து சின்ன கட்சியும் பாருங்கள். இப்போ மாமாக்கா வந்து புலம்பிக்கிட்டு இருக்காரு ப்ரொஃபஸர் ஜவாஹிருல்லா. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த சின்னத்தில் நிற்காம தனி சின்னதுனா இவரு இங்கே வந்து ஒரு சீட்டு வாங்கியிருப்பாருன்ற புலம்பல். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆனால் நீ தனியாக நின்னா நீங்கள் ஜெயிச்சிருக்க மாட்டீங்கன்றது அவருக்கு மூளையில் ஏறலை. நீங்கள் பெற்ற அனைத்து வாக்குகளும் திமுகவுடைய வாக்குகள் என்பதை அவர்கள் உணராமல் இவங்க என்னமோ இவங்களா நின்று ஜெயிச்சாப்புல இவங்க பேசிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க இன்னைக்கு இது இல்லைன்னா நாளைக்கு இன்னொரு கட்சியோட கூட்டணி போவாங்க. இவர்கள் கம்பல்சரியா தாவேக்காவோட இருப்பார். இந்த 5 வருஷமே இருப்பாங்களான்னு பாருங்க முதல்ல. அதுதான் நான் சொல்ல வரேன். நீங்க ஏன் வந்து அடுத்த என்னோட கேள்வியே அதை நோக்கி தான் இருந்துச்சு. இது நிரந்தரமா அந்த ஆட்சி கொடுப்பாங்களா இல்ல வந்து கலந்துக்கிட்டு போயிடுவாங்களாக்காக நிறைய நம்ம ஆட்சி கவிழ்த்ததை நிறைய பார்த்துருக்கோம். வாஜ்பாய் அவர்கள் ஆட்சி கவிழ்க்கப்பட்டதுலேருந்து நிறைய இடத்துல நம்ம பார்த்துருக்கோம். ஒரு ஓட்டுனால வாஜ்பாய் அவர்களுடைய ஆட்சி கவிழ்க்கப்பட்டது. அடுத்தது பார்த்தீங்கன்னா 2013 ஆம் ஆத்மி பாஜக ஜெயிச்சது. அதை வந்து காங்கிரஸ் குட்டிச்சவராக்கிச்சு. ஏன்னா காங்கிரஸுடைய வேலையே இதுதான். காங்கிரஸ் யாரையும் வாழக்கூடாது. எப்போ காங்கிரஸ் முதல்ல வந்து கிரீஷ் ஓடங்கரும் அவர்கள் வந்து பிரவீன் சக்கரவர்த்தியும் விஜய் அவர்களிடம் பேசினார், அப்போவே விஜய்க்கு சனி பிடிச்சிருச்சுன்னு அர்த்தம். இல்லை மாற்று கருத்தே இல்லை. முதல்ல வந்து ஆதரவு கொடுக்கும் பொழுது இதை புரிஞ்சுக்கணும். அவனே உன்னை அழிக்காம விட மாட்டேன்னா உள்ள நுழைஞ்சிருக்காங்க அவங்க. நாளைக்கே வந்து வேற ஏதாவது ஒரு காரணத்துக்காக இப்படி காரியங்களுக்காகவும் காரணங்களுக்காகவும் வேற ஏதோ சுய லாபங்களுக்காகவும் இங்கே வந்து தாவேக்காவுடன் இணைந்திருக்கிறவர்கள் எந்த சூழ்நிலையிலும் இவர்கள் இதை கவிழ்க்கலாம். ஒருத்தர் வெளில போனாலும் அங்கே ஆட்சி இன்ஸ்டேக்கு. புரியுதுங்களா? நீங்கள் மந்திரி பதவி இல்லை, நீங்கள் முதலமைச்சர் பதவியை விட்டு கொடுத்தாலும் அவங்களுக்கு பத்தாது. அப்போது இவர்கள் வந்து அந்த கூட்டணி ஆட்சியில் எப்படி நினைக்கப் போகிறார்கள் என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் இவர்கள் வந்து. ஆனால் அதுக்கு இவங்க சரியானவங்க இல்லை என்பது தான் மக்களுடைய கருத்தாக இருக்கு. என் கருத்து மட்டுமல்ல, மக்களுடைய கருத்தும் அப்படித்தான் இருக்கிறது. பல்வேறு அரசியல் கருத்துக்களை கூறியதுக்கு நன்றி மேடம். நன்றி.